தீர்மானம்னா உறுதியாக இருக்கணும்னு. எப்படி எழும்பணும்? ராஜாவா எழும்பணும். எப்படி எழும்பணும்? ஆசாரியனா எழும்பணும். எப்படி எழும்பணும்? நசரேனா எழும்பணும். அதே 2:11 இன்னொன்று போட்டிருக்கு, என்னது? தீர்க்கதரிசியா எழும்பணும். ஐ அம் a prophet. நீங்க எல்லாருமே தீர்க்கதரிசி தான். நம்பிக்கை இல்லை பாருங்க, நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசி. நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள். இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கை வரல. உங்களுக்கு 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 தீர்க்க தரிசனம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 ஆட்டு ஆட்டி மண்டைய சொன்னேன், கொண்டைய சொன்னேன். 2 ஆட்டு ஆட்டி 2 அந்நிய பாஷை பேசி, எனக்கு அன்பான சகோதரி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் தங்கச்சி, இந்த நாள் அப்படி சொல்றதான் தீர்க்க தரிசனம்னு நினைக்கிறீங்களா? உன் ஏடிஎம் கார்டு நம்பர் பின்னாடி இருந்து பார்த்தா இந்த நம்பர் கரெக்டா? கரெக்டு ஐயா, கரெக்டு கரெக்டு கரெக்ட். பிரதர், உங்க வண்டி நம்பர் TN 74. நாகர்கோயில்னா அப்படிதான் ஆரம்பிக்கும். TN 74. ஏல நம்பரை சொல்லி என்னடா போகுது சொல்லுங்க. சிஸ்டர், இன்றைக்கு காலையில் நீங்கள் கிளம்பும் போது மீன் குழம்பு வைத்து விட்டு தான் வந்திருப்பீர்களே நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஏன்னா அந்த அக்கா மேலே நாறுது. கழுது தீர்க்க தரிசனம் உடலங்கா. இதா தீர்க்க தரிசனம்? கையில் பைபிளை பிடிங்க, தூக்குங்க. இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தான். ஆவா, எமில் அண்ணன் இருக்காங்கல்ல, எமில் ஜெபசிங் அண்ணன் தெரியுங்களா? தெரியுமா? தெரியுமா? கை வைத்துங்க பார்க்கலாம். அப்படியும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. இந்த ஜென்ரேஷனுக்குலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்க. இதுக்கே பழசா டீச்சிங் பண்ண வேண்டியிருக்கு. எமில் ஜெபசிங் அண்ணன், அண்ணன் தூத்துக்குடியில் சாயர்புரத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எமில் ஜெபசிங் அண்ணன் சாயர்புரத்தில் பிறந்து வளர்ந்தவர். அண்ணன் FMBB ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து மணல் தெரு என்கிற தெருவிலை வைத்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் இடைப்பட்டு எமில் அண்ணன், ஹரிக் ஜோஷுவா அண்ணன், P சாமுவேல் அண்ணன், சாம் கமலேஷ் அண்ணன் எல்லாரும் இணைந்து அவர்கள் ஜெபிக்கும் போது நண்பர் சுவிசேஷ குழு என்ற ஆண்டவர் ஏற்படுத்த உதவி செய்தார். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே அண்ணன் TWR என்கிற ஒரு அந்த வேர்ல்டு ரேடியோ, அதில் அண்ணன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அண்ணனுக்கு இடைப்பட்டு, நீ FMBவிலிருந்து வெளியே வந்து நீ விஷவாணி ஆரம்பின்னு சொன்னபோது அண்ணன் விஷவாணி ஆரம்பித்தார்கள். அந்த நேரம் தான் TWRல காலையில் 5 மணிக்கு அண்ணன் பேசுவார்கள். எத்தனை பேர் அந்த ரேடியோலாம் கேட்டிருக்கீங்க? எல்லாம் வயசான கேஸ் மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஆவா. அதுக்கப்புறம் அண்ணன் TWRஐ உருவாக்கினார்கள் பரமன்கேணியில். அதற்கப்புறம் விஷவாணி உலகமெங்கும் கர்த்தர் பயன்படுத்தினார். டெல்லியில் அத்தனை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் உருவாக்கினார். அழகா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஷன் ஸ்தாபனம் 80G அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்காமல் வெறும் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டை உருவாக்கின ஒரே ஒரு தேவ மனிதர் எமில் ஜெபசிங் அண்ணன் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு ஆத்துமாவுக்காக கதறுவார், ஒரு ஆத்துமாவுக்குனாலும் டைம் கொடுத்து பேசுவார். அவ்வளோ விளையாடப்பட்ட தேவ மனிதர். அவர் எழுதின பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பாடினேன். தேவசேனை வானம் மகிழ்வோம். எல்லாமே யார் பாடின பாட்டு? எல்லாம் எமில் என்ன பாட்டு தான். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு. எப்பா பாருங்களா, எல்லாம் பாருங்கடா அண்ணடா பாருங்கடா. அண்ணன் செல்லம் போல் அண்ணன், அருமையான தேவ மனுஷன். சரியா? காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழைந்தா. இதெல்லாம் அண்ணனுடைய பாட்டு, இன்பமான பாட்டு. அண்ணன் பாட்டெல்லாம் பாடுனா உணர்வா வரும். இப்ப எமில் அண்ணனை பத்தி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எமில் அண்ணன்
காலையில் வந்து எழும்பி ப்ரிப்பேர் ஆகி ஜோம் பண்ணிவிட்டு அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஸ்டாஃபு லீடர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ணன் காலையிலே எழும்பி ஜோம் பண்ணி அவர் ப்ரிப்பேர் ஆகி மினிஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் ஆயத்த பண்ணி அவங்களுக்காக வெயிட் பண்ணுவார். இப்போ அவங்க லீடர்ஸோடு உட்காரும்போது ஒன்று கேட்பார், தம்பி ஆண்டவர் இன்னைக்கு யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு டக்குன்னு கேட்பார், ஆண்டவர் இன்னைக்கு உன்னோட என்ன பேசினா சொல்லு அப்படிம்பாரு. உடனே அண்ணன் நேற்று நைட்டு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தாமதமாயிட்டு, கொஞ்சம் படுக்க லேட்டு, மீட்டிங் வரணும், அதனால தட்ஸ் வை ஸோ நான் அப்படி டக்குன்னு வேகமாக ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா தம்பி, தோத்திரம், எழுப்புங்க, போய் ஜோம் பண்ணிட்டு வந்து அப்புறம் உட்காரலாம், மீட்டிங்லாம் அனுப்பிடுவார். பயங்கரமான ஹார்டான ஆள் செல்வராஜன். இவங்களுக்கு அப்புறம் செல்வராஜன் தான் வந்தாங்க. செல்வராஜனுக்கு அப்புறம் இப்போ வேற ஒருத்தர் எடுத்திருக்காரு. செல்வராஜன் சொல்லுவாங்க, என்கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க செல்வராஜன் அண்ணன் சொல்லுவாங்க, அவ்வளவு அன்புள்ளவர், ஆனால் ஒரு பக்கம் அவ்வளவு கடினமானவர். ஊழியம் அன்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் கடினமானவர் சொல்லுவார். ஒரு ஆளை கூப்பிட்டு நீ என்ன உன்ட்ட ஆண்டவர் பேசினார் அதை எனக்கு சொல்லு, அதுதான் எனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவார். கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? இன்னைக்கு வசனம் வாசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உங்க கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம். நீங்க அந்த வார்த்தை என்கிட்ட கர்த்தர் பேசினார்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி பாருங்க, அந்த ஆளை எப்படி கர்த்தர் பலப்படுத்திடுவார்னு உங்களுக்கு தெரியும். எப்படி உற்சாகப்படுத்திடுவார் தெரியுமா? உங்ககிட்ட பேசுனது கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தையா இருக்குமானா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, one that can change everything in your life. நீங்க தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் கேட்கணும்ன்றதுலாம் அவசியம் இல்லை. எப்பயாவது ஒரு குழப்பம் வரலாம். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் காரியம் சித்திக்கும், ஜெயம் உண்டாகும், சுகமா இருக்கும், தப்பு இல்லை. ஆனா அது எப்பயுமே வழக்கமா வச்சுக்க கூடாது. எப்பயுமே பிரதர் சொல்லுங்கோ, ஜெபம் பண்ணி சொல்லுங்கோ, என்னத்தை சொல்ல? கண்ணை மூடுனா கருப்பா தான் இருக்கு. உங்களுக்கு தலையில கையை வச்சுட்டு கண்ணை மூடுனா என்ன பிரதர் தெரியுது? கருப்பா இருக்கு. என்ன சொல்ல தீர்க்க தரிசனம்? எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். நான் சொல்றேன், நீங்க தான் தீர்க்க தரிசி. உங்க பிள்ளைகளை குறித்த தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்லுங்க. உங்க எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை நீங்க பேசுங்க. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை பிசாசு சொல்லுங்க, ஏ பிசாசே, என்ன குறித்து கர்த்தர் இதை சொல்லி வைத்திருக்கிறார். ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், கார்த்திக் கமாலியலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், சர்பாபேலுக்கு முன்னாடி நீ எம்மாத்திரம்னு சொன்னதில்ல, எனக்கு முன்னாடி நீ எம்மாத்திரம். கார்த்திக் கமாலியலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆர்ப்பரியுங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. எழும்பி காரியத்தை நசரேனா எழும்புங்க, தீர்க்கதரிசியா எழும்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.